ஓகே. நம்ம வந்து புஷ் அண்ட் ஸ்கேல் வீடியோ செப்பரேட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீ ஃப்ரேமிங். கீ ஃப்ரேமிங்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மூமெண்ட் கொடுக்குறோம். அதாவது பொசிஷன் அண்ட் ஸ்கேல்லாம் வந்து நான் பழைய வீடியோவில் போட்டிருந்தேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு மோஷன் கொடுக்கணும். அதாவது லெஃப்ட் டு ரைட் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னா, அதாவது எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து வேறு மாதிரி மாறுது அப்படி, அதாவது ஒரு 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 டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து கீ ஃப்ரேமிங் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து மோஷன் நடக்கணும். அதாவது அந்த லெஃப்ட் டு ரைட் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, ஜஸ்ட் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் கீழேயும் ஒரு டைம் ஐக்கான் இருக்கும். இது வேறு ஒன்றுமே இல்லை, இது வந்து கீ ஃப்ரேமிங் தான். இந்த கீ ஃப்ரேமிங்க்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொசிஷனுக்கு நம்ம கீ ஃப்ரேமிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அட் த ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து நம்ம அந்த டைம் ஐக்கான் கொடுத்துட்டோன்னா, இங்கே வந்து ஒரு டாட் ஆட் ஆகிடும். அதாவது கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். தென் இந்த வீடியோட லைட்டாக அந்த வீடியோ வந்து நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை வந்து நம்ம இப்படி வந்து லைட்டாக இது வந்து வெளியே போகிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இந்த கீ ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னா, வீடியோ உள்ளே இருக்குது. இந்த கீ ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னா, வீடியோ வெளியே இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கும் இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் வேறு மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு மோஷன் நடந்திருக்கும். அதை வந்து நம்ம ப்ளே பண்ணால் தான் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வைக்கையில் வீடியோ வந்து உள்ளே இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் நான் உள்ளே வைக்கையில் வீடியோ உள்ளே இருக்குது. தென் நான் லாஸ்ட் கீ ஃப்ரேம் போகையில் வெளியே போயிடுது. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி மோஷன் நம்ம செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மூமெண்ட்டே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து நான் இப்போ மேலே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இது இப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம கீ ஃப்ரேமிங் யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல இந்த பொசிஷன் பண்ணுறதுக்கு. நான் கீ ஃப்ரேமே எனக்கு வேண்டாம், நான் தெரியாமல் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் அந்த கீ ஃப்ரேம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்து டெலிட் பண்ணிடுவீங்க. தென் இந்த ரீசெட் கொடுத்து நம்ம பழைய பொசிஷனுக்கே வர வச்சிடலாம். ஸோ அந்த பொசிஷனை வந்து நம்ம பழைய பொசிஷனுக்கே டிஃபால்ட்டாக கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி நம்ம ஸ்கேலிங் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கீ ஃப்ரேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கீ ஃப்ரேம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சேம் அதே மெத்தடில். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். தென் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேலிங்கை வந்து நம்ம கம்மி பண்ணிடுறோம். கம்மி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து நமக்கு ஜாஸ்தியாக வச்சுருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு மோஷன் நடக்குது. அதாவது இந்த கீழ் அதாவது சுத்தமாக இல்லாமல் 0லேருந்து 100க்கு ஸ்கேல் ஆகையில் அந்த இடத்துல ஒரு மோஷன் நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கீ ஃப்ரேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் இடத்துல போய்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒன்று, இந்த மாதிரி எத்தனை கீ ஃப்ரேம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு மோஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து வீடியோவில் இம்பேக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹையாகவும், தென் தேர்டு இதில் வந்து திரும்பி அதே மாதிரி ஹையாகவும் நான் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஜம்ப் ஆகி நமக்கு போகிறது தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கீ ஃப்ரேமிங் பண்ணுவோம். இந்த கீ ஃப்ரேமிங்கும் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ஹார்ஷாக வந்து இப்படி மோதுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அப்படியே அப்படியே அந்த ஒரு ஃப்ளோவாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் கீ ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஏஸ் அவுட் கூட கொடுக்கலாம். ஏஸ் இன் ஏஸ் அவுட், அது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் நீங்களே பண்ணி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி, ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு ஏற்றது மாதிரி அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவில் உள்ள வால்யூம் நம்ம கம்மி பண்ணணும். அதாவது கம்மியிலேருந்து நமக்கு வீடியோவோட ஆடியோ வந்து ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னாலும் நம்ம இந்த கீ ஃப்ரேமிங் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம ஆடியோ பார்ட்டு தனியாக நம்ம ஒரு சீரீஸ் போடுறோம். அதாவது இந்த ப்ரீமியர் ப்ரோ சீரீஸ் கம்மிங் டேஸில். ஸோ அந்த பார்ட்டில் வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு எப்படி கீ ஃப்ரேமிங் பண்ணுறது, ஆடியோ எப்படி ஃபேட் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.